ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குருமார்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கானது. இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன், டைம்லெஸ் ரீடிங். ஓகேவா? இதில் வந்து நான் 2 பைல் செலெக்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பைல் ஜேடு கிறிஸ்டல், செகண்ட் பைல் ரோஸ் குவார்ட்ஸ். இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்க வழிபாடு பண்ற உங்களோட குருவோட பேரை கமெண்ட்ல பதிவிட்டுட்டு அவருக்கு தேங்க் பண்ணுங்க. இப்போ நம்ம எடுக்க போறது வந்து கணக்கம்பட்டி சித்தர் பழனிசாமின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பழனி பக்கத்துல அவரோட ஆசிரமம் இருக்கு. அப்பா வந்து அங்கதான் வந்து ஜீவசமாதி அடைஞ்ச இடம். அந்த இடத்துல நிறைய நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்குன்ட்டு நிறைய மக்கள் போயிட்டு அவரோட பிளெஸிங்ஸ் வாங்குறாங்க. இந்த பதிவு மூலமா அப்பா உங்களுக்கு இன்னைக்கு என்ன, இந்த ரீடிங் எப்போ நீங்க பாக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு அவர் என்ன ஒரு விஷயத்த கன்வே பண்ண நினைக்கிறாரு, என்ன தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாரு, நீங்க என்ன வேண்டுதல் அவர்கிட்ட வச்சிருக்கீங்க, இப்போ உங்களோட சூழ்நிலை என்ன, அந்த சூழ்நிலைக்கு அவர் கொடுக்குற கைடன்ஸ் என்ன, பிளஸிங்ஸ் என்ன. ஓகேவா? அது நீங்க வந்து உங்களோட பிஸ்னஸ், உங்களோட ஹெல்த்து, குடும்ப ஒற்றுமை, ஓகேவா, உங்க குழந்தைகளோட படிப்பு, கல்யாணம், அந்த மாதிரி, அதே மாதிரி உங்களோட லைஃப், மேரேஜ் லைஃப், இல்லை வந்து லவ் லைஃப், அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் இந்த தருணத்துல, இந்த நேரத்துல அவரை வணங்குற குருமார்களை யார் நீங்க ப்ரே பண்ணாலும் எல்லாரும் சித்தர்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்லிங்க் தான். ஓகேவா? அதனால கணக்கம்பட்டி அப்பாவை மட்டும்தான் நீங்க வழிபாடு பண்ணாதான் பார்க்கணும்னு கிடையாது. சித்தர்களை நீங்க யாரை நீங்க வழிபாடு பண்ணாலும் சரி, இந்த ரீடிங் உங்களுக்கானது. சித்தர்கள் அருள், குருமார்களுடைய அருள் இருக்கிறவங்களுக்கு இந்த ரீடிங் வந்து ரீச் ஆகிடும். இந்த பதிவு நான் அதுக்காக தான் எடுத்தேன். நான் கமெண்ட் பண்ணியே கொடுக்குறேன். அதனால அந்த மாதிரி உங்களுக்கு அவங்களோட பிளெஸிங்ஸ் இருக்கு, ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. யாராவது சித்தர்கள் இப்போதான் உங்களோட லைஃப்ல அவங்க உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க விரும்புறாங்க, உங்களோட கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்களும் பார்க்கலாம். உங்களுக்கும் இதுல வந்து மெசேஜ் இருக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு, எந்த சித்திரை நீங்க வழிபாடு பண்றீங்க, எந்த குருமார்களை நீங்க ப்ரே பண்றீங்களோ அவங்களோட அந்த திருநாமத்துக்கு தேங்க் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஜேடு கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு டே நம்மளோட கணக்கம்பட்டி அப்பா உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சிருக்காருன்னு பார்க்கலாம். உங்க சூழ்நிலை எதுவானா கூட இருக்கலாம். ஓகேவா? உங்க சூழ்நிலை நான் வந்து இதுக்கு தான் எடுக்கிறேன்னு கிடையாது. லவ் லைஃப், மேரேஜ் லைஃப் மட்டும் கிடையாது. இது உங்களோட ஹெல்த்து, ஃபேமிலி சுச்சுவேஷன், உங்களுக்கு ஏதாவது பிளாக்கேஜஸ் இருக்கு அப்படின்னாலும் அதுக்கான ரீசன் எல்லாமே. ஓகேவா? எடுத்த உடனே ஓடிட்டாரு, வேகமா ரொம்ப ஃபாஸ்டா இருக்காரு. ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புறீங்கப்பா? ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புறீங்க? அன்னை மலையனூர் அன்னையும் அருள்வாக்கு, அப்பாவோட அருள்வாக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க. மலையனூர் அன்னை அங்காளி தாயே போற்றி, பராசக்தியே போற்றி, ஜெகன்மாதா போற்றி. அன்னையை வணங்கி, கணபதியை வணங்கி, என் சித்தர்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த ஃபர்ஸ்ட் பாயில் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ்? ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பாயில் சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ள, ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள ஒரு ஒற்றுமை, அவங்க மூலமாக நிறைய வந்து விஷயங்கள் உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி, இது மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு, அவங்க செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? இது கலெக்டிவ்ல வருது. அதனால நான் அந்த சிச்சுவேஷனை வச்சு நான் சொல்றேன். யார் யாருக்கு எப்படி பொருந்ததோ நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு எல்லாமே அவங்களுக்காக கொடுக்குற மாதிரி இருக்கும் மெசேஜ். எல்லா சுச்சுவேஷன்லயும் அவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் ஒரு சில சுச்சுவேஷன்ல மட்டும் இருப்பீங்க. அப்ப அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன மெசேஜ் வருதோ அது உங்களுக்கானது. ஓகேவா? யாருக்காவது டெப்தா தெரிஞ்சுக்கணும், பிரைவேட்டா பார்க்கணும்னாலும் ஆப்ஷன் இருக்கு. ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நீங்க ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு. இந்த ரீடிங் பார்க்குறவங்க, இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ரொம்ப சீக்ரெட்டாக நிறைய விர்ச்சுவல்ஸ் அதெல்லாம் பண்ணுவீங்க. ஆன்மீகத்தில் அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்குது. 3 எனர்ஜி பவர் உங்களுக்கு நல்லா இருக்குது. கடகம், விருச்சிகம், மீனத்தில் இருப்பீங்க.
இந்த ராசியில் அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. ஓகேவா? சில நாள் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் கொஞ்ச நாளாக வந்து உங்களுக்கு சரியான ஒரு விஷயத்த கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுக்கு. அப்பா கிட்ட அதுதான் உங்களோட ரிக்வெஸ்ட். எனக்கு எல்லாமே இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. எனக்கு என் குடும்பம் வந்து எல்லாமே வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. குடும்பத்தை நினச்சோம். உங்களை சுற்றி இருக்க அந்த உங்களோட அப்பா, பெரியப்பா, பெரியம்மா, இல்லை உங்கள் அப்பா அம்மா, இல்லை மாமனார் மாமியார், அந்த மாதிரி கசின் சிஸ்டர் பிரதர்ஸ், அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப ட்ராஜடியாக இருக்க மாதிரி இருக்காங்களே அப்படின்னு ஒரு சிலருக்கு ஆதங்கம் இருக்குது. இது ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கறது, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் கூட சில பேர் பார்க்குறீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோட அமைதி பொறுமையினால எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து எப்படிப்பட்ட மனிதரையும் வந்து நீங்கள் சரி பண்ணுவீங்க. அவங்க உங்ககிட்ட வரும்போது காம் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களோட பொறுமை நிதானமும் அவங்கள வந்து ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி குணாதிசயம், அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்ல சில பேர் இருக்கீங்கப்பா நீங்க. ஆமாண்ணா கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், பாதுகாப்பு எல்லாமே இருக்கு. உங்களோட குலதெய்வத்தோட பாதுகாப்பு, நீங்க ப்ரே பண்ற அந்த பர்டிகுலர் பவர்ஃபுல் காட் எல்லாம் ப்ரே பண்றீங்க நீங்க. அந்த பர்டிகுலர் பவர்ஃபுல் காட் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு லைஃப்ல ஒரு செலிப்ரேஷன்ஸ் வேணும், ஒரு வேண்டுதல் இருக்கு அப்பா கிட்ட. உங்களுக்கு அது நிறைவேறுமா? எப்போ நிறைவேறும்? ஒரு படிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையணும், அந்த மாதிரி தெரியுது. சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் அமையலாம். ஒரு நல்ல பார்ட்னர் உங்களுக்கு வரப்போகிறாங்க. சந்தோஷமா அது உங்களோட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா நடக்கலாம். ஓகேவா? அவங்க உங்களோட படித்தவங்களா இருக்கலாம், உங்களோட காலேஜில் படித்தவங்க, இல்லைன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஆனால் இப்போ கரண்ட்டில் அவங்க உங்களோட இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்க கொஞ்சம் ரொம்ப நாளாக நீங்கள் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஓகேவா? பல வருஷங்கள் ஆயிருக்கும். ஆனால் சடனாக அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சந்திப்பு, மெசேஜ், ஏதோ ஒரு சம்திங் நடக்க போகுது. உங்கள் நபரை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறாரு. சில பேர் வந்து நீங்கள் உங்கள் நபர் எப்படி இருப்பாங்க, உங்களோட அந்த பர்டிகுலர் பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உங்களோட குணாதிசயம் ஒத்தவங்களா இருப்பாங்க. நீங்கள் எப்படி கடகரம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி லக்னத்தில் இருக்கீங்களோ அதே மாதிரி சேம் ராசி லக்னத்தில் இருக்கலாம் அவங்க. அப்புறம் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் நபர் வந்து ஒரு எப்படின்னா ரொம்ப தெளிவான மைண்ட் செட், ரொம்ப தெளிவாக ஒரு கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடிய ஆள், ரொம்ப வந்து பிரைட்டான பர்சன். எஸ், கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர், தேங்க்யூப்பா. எவ்வளோ அழகா மெசேஜ். உங்களோட குலதெய்வத்தோட அருள் இருக்கு உங்களுக்கு. நீங்க நினைச்ச மாதிரி நீங்க வந்து இந்த சில பர்டிகுலரா அந்த நபர் இப்படி இருக்கணும், அவரு இப்படி எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்றேன்னா அவர்கிட்ட இத்தனை குவாலிட்டிஸ் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு நபர் என் லைஃப்ல வரணும், அந்த மாதிரி நீங்க பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க. அது வந்து நான் சொன்ன மாதிரி உங்க பாஸ்ட் லைஃப்ல இருந்து தான் வருவாங்க அவங்க. அது உங்களோட படித்தவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒர்க்கிங்ல தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வருவாங்க. இது அவரோட மெசேஜ். புரியுதா? நீங்க குருமார்களை ஃபாலோ பண்றீங்க. உங்களோட குரு கிட்ட நீங்க சரண்டர் பண்ணியிருக்கீங்க. என்னன்னா என்னோட லைஃப் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் அமையணும் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி பிரார்த்தனை வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி உங்க நபரும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பார்ட்னர் கூட நமக்கு ஒரு நல்ல ஃபேமிலி அமையணும், அதை நோக்கி தான் அவருக்கும் வந்து ஜேர்னி இருக்கு. ஸோ 2 பேரோட அந்த ஃப்ரீக்வன்சி ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை அலைன் ஆகி இவங்க கொண்டு வந்து சேர்க்குறாரு. ஓகேவா? கண்டிப்பா நியூ லைஃப் பார்ப்பா. அடுத்தடுத்த கார்டு என்ன சூப்பர் மெசேஜ். இந்த ரீடிங் பார்க்குறவங்க சீக்கிரமே உங்களுக்கு லைஃப் பார்ட்னரை மீட் பண்ண போறீங்க. ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் வேணும். கண்டிப்பா ஒரு இது வந்து நீங்க மோஸ்ட் ஆஃப் அப்ராட் அந்த மாதிரி போற மாதிரி இருக்கலாம். கண்டிப்பா டிராவல் இருக்கு, அப்ராட் போவீங்க. உங்களோட லைஃப் வந்து மோஸ்ட் ஆஃப் அப்ராட்ல அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எஸ், கண்டிப்பா சடன் சேஞ்சஸ் நடக்க போகுது. நீங்க வந்து எல்லாமே இனி வந்து எனக்கு வந்து நீ என்ன வழி காமிக்கிறியோப்பா, எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி அவர் வந்து ஸ்டேபிளா இதுதான் என்னோட பிரார்த்தனை அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்ல இருக்கிறீங்க நீங்க.
உங்கள் நபர், உங்கள் பர்சன் வந்து அவரோட எல்லா பாஸ்ட்ல நடந்த, ஏன்னா அவருக்கும் வந்து நிறைய வலிகள் வேதனைகள், ஏன்னா அவர் வந்து அவரோட லக்னம் பார்த்தீங்கன்னா மிதுனம், சாரி, மீனம், விருச்சிகம், கடகம், இந்த லக்னம் அல்லது ராசி அதிகமாக இருப்பாங்க. அவங்க ஒரு ஒரு 1 இயர் முன்னாடியிலேருந்தே அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரச்சனைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்போ டிவைன் மேலே அவங்க வந்து அந்த டிவைன் பவர் கனெக்ட் ஆகிருக்காங்க. இனி எல்லாமே வந்து என்னை டிவைன் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் நீங்களும். ஸோ இந்த 2 பேரோட அந்த வைபும் ஒன்றா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டிவான, உங்களுக்கு என்ன குணாதிசயம் இருக்குமோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், யார் மனசையும் வந்து காயப்படுத்தக்கூடாது, எல்லாருக்கும் நல்லது செய்யணும், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர், மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய யாரையும் வந்து நீங்கள் சடனாக வந்து இது பண்ணிட மாட்டீங்க. உங்களுக்கு அதாவது உங்களுக்கு எவ்வளோ தொல்லைகள் கொடுக்குற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை கூட நீங்கள் மன்னிச்சிருப்பீங்க. அகைன் என்ன வருத்தப்படுவீங்கன்னா, திரும்ப திரும்ப என்னை வந்து ஹர்ட் பண்ணுறாங்க, அதுதான் உங்களுக்கு வழியாக இருக்குமே தவிர அவங்கள திருத்திக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தான் வருத்தப்படுவீங்க. ஆனால் திருந்த வேண்டியது நீங்கள் தான். என்னன்னா, தேலோட குணம் கொட்டுறது, பாம்போட குணம் கடிக்கிறது விஷம். ஓகேவா? ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நீங்கள் இந்த கேரக்டரில் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசியில் லக்னத்தில் கூட இருக்கலாம். இது ஒரு ஃபியூ பீப்புள் மட்டும் அந்த மாதிரி இருக்கீங்க. ஒரு காட்டு வழியாக ஒரு முனிவர் போயிட்டு இருக்காரு. அவர் எதிர்க்க வந்து ஒரு ஸ்னேக் வந்து அடிபட்டு ரத்தம் ப்ளீடிங் ஒழிஞ்சிட்டு இருக்குது. என்ன பண்ணுறாரு, என்ன இது இப்படியே விட்டு போகக்கூடாது, அதுக்கு வந்து நம்ம அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கட்டெல்லாம் போட்டு அதுக்கு மூலிகை இதெல்லாம் கொடுத்து அதை வந்து குணப்படுத்துறாரு. ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் ஓரளவுக்கு காயங்கள் ஓரளவுக்கு நின்ன மாதிரி இருக்கு அந்த ப்ளீடிங்லாம். மறுநாள் வந்து பார்க்குறாரு, மறுநாளும் அதை வந்து நல்ல அந்த மூலிகை இதெல்லாம் கொடுத்து பார்க்குறாரு. 3வது நாள் வந்து பார்க்குறாரு, கொஞ்சம் நல்லா கம்ப்ளீட் ஆகி சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சுன்னு சந்தோஷமா அவர் வந்து அதை பார்த்ததும் ஆனந்தப்படுறாரு. ஆனா அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? கொஞ்ச நேரத்துல ஹெல்ப் பண்ண அவரையே, அதுக்கு தெரியாது, அதுக்கு பசி ரொம்ப, ஏன்னா இது ரொம்ப நாள் அது வந்து அடிபட்டு அந்த இதுல இருந்ததுனால அது குணமானவன அது பசி அவரையே சுத்திடுச்சு. சுத்தி அவரையே வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்போ அவர் கேட்குறாரு, நான் உனக்கு நன்மை தானே செஞ்சேன், நீ எதுக்கு வந்து என்ன இந்த மாதிரி என்னோட உயிரை நீ எடுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு பசிக்குது, அது உன்னோட குணம் என்னோட குணம் அப்படின்னு சொல்லிட்டு அது பசியை தான் பார்க்குது. அதோட பசி அது வந்து அதெல்லாம் வந்து நினைக்க மாட்டேங்குது. ஓகேவா? அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதனாலதான் அந்தந்த ஒரு ஜீவனுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு பிறவிகள் வந்து கர்ம வினை அனுபவிக்கிறதுக்காக வருவாங்க சில பேர். உங்களை சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸில் அவங்க பேட் கர்மா செய்யறதுக்குன்னே வருங்க. அதுங்களுக்கெல்லாம் உடனேலாம் இது கிடைச்சிடாது மாற்றம். அவங்களோட இதெல்லாம் வந்து உடனே திருந்திரும், உடனே வந்து இவங்க வந்து புத்தர் ஆயிடுவாங்களாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் புத்தராக மாறி இருக்கீங்களா, உங்களை புத்தர் மாதிரி நீங்கள் அந்த மாதிரி நபருக்கு நீங்கள் இன்னொரு வாட்டி சான்ஸ் கொடுக்காதீங்க. ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுறீங்க, உங்களை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் தலையை கொடுக்கக்கூடாது. அவங்கள மன்னிக்கணும். அவங்க மேலே ரிவெஞ்ச் எடுக்கணுமா? நிறைய பேர் பண்ணுறது வந்து ஒன்று அவங்க அந்த அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் நபர் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க காலம் ஃபுல்லாக. ஏன்னா நீங்கள் ரொம்ப மோஸ்ட் ஆஃப் பார்க்குறதுல நீங்கள்லாம் ரொம்ப இந்த ராசி லக்னத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன் நான். ரொம்ப வலி வேதனைகளோடு தான் அதே பாஸ்டில் நடந்த விஷயங்களை ப்ரெசண்ட்டில் உட்காந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கும் உங்கள் மனசு. அது உங்களை சொல்லி இது கிடையாது. இந்த ராசி, அந்த லக்னம், அந்த அந்த வைப்ரேஷன் அந்த மாதிரி ஒரு தன்மை அந்த மாதிரி. இப்போ சொன்னல, ஒரு வழிபோக்குற ஒரு முனிவர் வந்து போனார்னா முனிவரோட ஞானம் அந்த மாதிரி, அவரோட தன்மை அந்த மாதிரி. ஆனால் அந்த நாகத்துக்கு வந்து ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே பண்ணாரு, செகண்ட் டே பண்ணார், 3வது நாள் அது குணமாயிட்டு இருக்கும்னு கம்முன்னு போயிட்டு இருக்கணும். அதுக்கு வந்து 3வது நாள் வச்சு அது சரியாயிடுச்சான்னு வந்து பார்க்குறா. ஸோ உங்களோட நீங்கள் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வைங்க, இல்லைன்னா நீங்கள் ஹர்ட் ஆகிடுவீங்க. ஸோ இதே சேம் குவாலிட்டியில் உங்கள் நபர் கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு அப்படி தான் தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட பவர்ஃபுல் காட், நீங்கள் மகாகாளி வழிபாடு பண்ணுறது, இல்லைன்னா வந்து ஒரு பர்டிகுலர்
இப்போ முருகரை ப்ரே பண்ணுறது, கருப்பசாமி அந்த மாதிரிலாம் பவர்ஃபுல் காடெல்லாம் உங்களுக்கு துணையாக இருக்காங்க. உங்களோட குலதெய்வத்தோடது, அதே மாதிரி உங்களோட மூதாதையரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த முக்கியமான தினங்கள் வருதுல்ல, ஆடி அமாவாசை, அப்புறம் அந்த மாதிரி அமாவாசைன்னு சில அமாவாசைகள்லாம் வரும். அந்த அமாவாசை தினத்தன்று உங்களோட மூதாதையரை நினச்சி திதி கொடுங்க. அவங்களுக்கு வழிபாடுகள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் செய்யுங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா பைல் 1க்கு இதுதான் பர்டிகுலராக உங்களோட லைஃப்பை பற்றி சொல்கிறார் அவர். ஸோ கண்டிப்பாக 3 கார்டுமே, எல்லா கார்டுமே பாசிட்டிவான கார்ட்ஸ். உங்களோட தன்மை எத்தகையது, நீங்கள் உங்களோட ப்ரேயர் எத்தகையது, உங்களுக்கு யாரெல்லாம் துணையாக இருக்காங்க, குருமார்களோட ஆசீர்வாதம். கடைசியாக அந்த கார்டு பாருங்கள், குருவோட ஆசீர்வாதத்தினால தான் இந்த நபர் உங்கள் லைஃப்பில் வராங்க. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அவருக்கும் உங்களோட சேம் ஒப்பீனியன் இருக்கும். அவங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் வேணும்னு நினச்சி டிவைன் கிட்ட ப்ரேயர் வைக்கிறக்கூடிய பர்சன் அவங்களும். ஓகேவா? கண்டிப்பாக ஒரு நல்ல சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி தெரியுதுப்பா. தேங்க் பண்ணுங்க. கணக்கம்பட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஓகே, சரி. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஹைப் ஒன்று பண்ணுங்க செல்லங்களே சேனலை. இது செகண்டு ரோஸ் குவார்ட்ஸ். இவங்களுக்கு என்ன மெசேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். பாயில் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு கணக்கம்பட்டி அப்பா என்ன மெசேஜ் வச்சுருக்கீங்க? இது கலெக்டிவில் தரேன். ப்ரைவேட் ரீடிங் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கூட நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கலாம். ரோஸ் குவார்ட்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாரா? இது லவ் லைஃப், மேரேஜ் லைஃப் மற்றும் உங்களோட ஹெல்த், பிஸ்னஸ், எஜுகேஷன் எதுவானாலும் இருக்கலாம். இப்போ என்ன சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இருந்துக்கிட்டு ஒரு இதில் இருக்கீங்களோ, சூழ்நிலையில் இருக்கீங்களோ, அதுக்கு என்ன மெசேஜ் அவர் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமான நியூஸ். ரொம்ப நாளாக நீங்கள் உங்களோட மணி எனர்ஜிக்காக உங்கள் வேலையில் ஒரு பெரிய சக்ஸஸ் வேணும்ப்பா. ரொம்ப எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுப்பா, ஏன்பா இப்படி இருக்குன்னு கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கீங்க, கோபதாபத்தில் இருக்கீங்க. உங்களோட ப்ரெசன்ட் இது என்னன்னா, உங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாமே அதாவது எல்லாமே கைகூடி வர மாதிரி இருக்கும், ஆனால் நடக்க மாட்டேங்குது. உங்களை சுற்றி எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வருகிற பௌர்ணமி தினம் அன்னைக்கு நீங்கள் இனிஷியேஷன் பண்ணி ஒரு கிளாஸ், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஸோ உங்களுக்கு பிளாக் மேஜிக்னால ஒரு அழுத்தம் இருக்குது, உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு, இல்லை உங்கள் கர்மா பேஸ்டான விஷயத்தினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தடைப்படுது அப்படின்னாலும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அன்னைக்கு நீங்கள் இனிஷியேஷன் தீட்சை வாங்கி அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் மற்றும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது. அதோட டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த டீட்டெயில் பாருங்கள். இப்போ நான் சொன்ன சில முக்கியமான அந்த விஷயங்களில் உங்களோட லைஃப் பிரச்சனைகள் ஏதாவது இது மாதிரி ஒரு லைனில் நீங்கள் ஒரு பிளாக்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கணும். பௌர்ணமி தினத்துக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிளாஸ் அன்றைக்கி நான் ஷெட்யூல் பண்ணி கொடுக்க முடியும். சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஆனால் நீங்கள் சில விஷயங்கள் உங்களோட பாஸ்ட் உங்களுக்கு அடிக்கடி உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்களை ரொம்ப தொல்லை கொடுக்குது. அது ஒரு பர்டிகுலர் நபராக கூட இருக்கலாம், சில பேருக்கு உங்களோட எக்ஸ்பர்சனாக இருக்கலாம். சில பேர் கணவனை இழந்தவங்க பார்க்குறீங்க, ஒரு சிலவர் கணவன் பிரிஞ்சு போயிருப்பாங்க, அவங்கள நினச்சி வருத்தப்படுறீங்க, உங்களுக்கு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கீங்க. உங்கள் பிள்ளைக்கோ உங்களுக்கோ எந்த ஒரு சப்போர்ட்டும் அவங்க பண்ணுறதில்ல. உங்களுக்கு கூடிய விரைவில் நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் ஏதோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க, இல்லைனா சில பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம், சில வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அதில் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னா முன்னேற்றம் இல்லாமல் அது ஒரு கிராஜுவலாக போயிட்டுருக்கும். ஏதோ இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, சரி ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஜாபே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஜாப்ல கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பெரிய ப்ரமோஷன்ஸ், நீங்கள்
ஒரு எப்படி வாழணும், ஒரு ராஜா போல வாழணும்னு நினைச்சீங்களா? எனக்கு எனக்கு அபரிவிதமான ஒரு அபேண்டன்ஸ் வேணும்ப்பா. கண்டிப்பா கிடைக்கும். வா பாருங்கப்பா, பாருங்கப்பா. நான் இந்த கார்டு இப்ப நான் சொல்லிட்டு தான் இந்த கார்டு எடுத்தேன். பாருங்க. அபேண்டன்ஸ்னா அப்படி ஒரு அபேண்டன்ஸ். தங்கத்தாலேயே அப்படியே உங்களோட லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது. நீங்க இருக்கக்கூடிய இடமும் மாறப்போகுது. நீங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய பங்களா வேணும், ஒரு பெரிய வீடு கட்டணும், ஒரு அபேண்டன்ஸ் வேணும்னு நினச்சிருக்கீங்க. எல்லாமே கைகூடி வரப்போகுது. ரொம்ப ரொம்ப சீக்கிரத்தில். ஓகேவா? உங்களுக்கு அடிக்கடி சட்டு சட்டுன்னு கொஞ்சம் கோபங்கள், எமோஷனல் லாக் ஆவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு மெசேஜ் என்ன கொடுக்குறாருன்னா, உங்களுக்கு சில இந்த நல்ல விஷயங்கள் நடக்கும்போது, எஸ் உங்க வேலையில தான், உங்க வேலையிலையும் சரி, சில பேருக்கு வேலையில, சில பேருக்கு வந்து பிஸ்னஸா கூட இருக்கலாம். ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போறாரு. சந்தோஷமா? நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து அதாவது உங்க உடல் முழுக்கமே வந்து தங்கம், வைரம், வைடூரியம் எப்படியெல்லாம் நீங்க வந்து இதெல்லாம் வாங்கி போட்டுக்கணும், இப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு வச்சீங்களோ, அந்த மாதிரி உங்க தலைக்கு ஒரு கிரீடம் இருக்க மாதிரி அப்படி ஒரு லக்ஸுரியஸான லைஃப் உங்களுக்கு நடக்க போகுது. அற்புதம் செய்ய போறாரு. யாருப்பா அந்த லக்கி கைஸ்? சொல்லுங்க, கமெண்ட்ல பதிவிடுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு அபேண்டன்ஸ். ஆனா ஒரு விஷயம், சின்ன விஷயம் ஒன்று சொல்றேன். இது மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல் மாறுது, ஒரு பெரிய உங்களுக்கு வந்து மணி எனர்ஜி வருது, உங்க பொசிஷன் மாறுதுன்னா கொஞ்சம் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா உங்க ஃபேமிலிக்குள்ள இல்லைன்னா நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இல்லை உங்க பிஸ்னஸ்ல கூட சில தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு முக்காவாசி மக்கள் வந்து நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியலமோ, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஓரளவுக்கு மெதுவா உங்களோட அந்த குரோத்தை காமிங்க. உடனே காமிக்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்க வந்து இதை சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிக்கணுங்கிறது ஒரு முக்கியமான மெசேஜ்ப்பா. ஓகேவா? நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? இந்த கார்டு இவ்வளோ பாசிட்டிவா இந்த மாதிரியெல்லாம் அமேசிங். இது வந்து எனர்ஜி சாதாரண எனர்ஜி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெசேஜ் இப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்ணியிருக்கிறார். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. சில பேர் வந்து அப்ராட் போயிட்டு செட்டில் ஆகணும், அப்ராட்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அப்ராட்ல போயிட்டு நீங்க ஒரு அதாவது என்னன்னா கம்பைன் பண்ணி ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, அதுல சக்சஸ் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு நினைக்கிறீங்க. எஸ், ஆல்ரெடி நீங்க வந்து உங்க லைஃப்ல தேர்ட் பார்ட்டியா உங்களோட growth, நீங்க நிறைவான வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு உங்க ஃபேமிலிக்குள்ளேயே சில தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் இந்த சீக்ரெட் மெசேஜ் கொடுத்துருக்காரு. இந்த பின்னாடி அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த 3 கார்டு வச்சு நான் சொன்ன விஷயம், இந்த 3 கார்டு வச்சு நான் கொடுத்த விஷயத்த பின்னாடி இருக்க கார்டு எனக்கு அப்படியே அக்யூரேட்டா சொல்றாங்க. உங்க ஃபேமிலிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடாது, உங்களோட வளர்ச்சியை வந்து டவுன் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க நிறைவான வாழ்க்கை வாழக்கூடாது. அது வந்து ஒரு ஜாபா இருந்தாலும் சரி, ஃபைனான்ஸ் ரீதியான ஒரு விஷயத்திலையும் நீங்க அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரோட வாழ்றீங்கனாலும் அதுவும் அவங்களுக்கு பிடிக்காது. உங்க லைஃப் பிரேக் ஆனதுக்கு கூட சில பேருக்கு, உங்களுக்கும் உங்க நபருக்கும் வாய்க்கா வரப்பு தகராறுலாம் போயிட்டு இருக்கு, இல்லை பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னா கூட அதுக்கு காரணம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பீங்க, உங்க நபரை வந்து உங்க நபரோட சேர்ந்து வாழ முடியல உங்களுக்கு. அதுக்கு பின்னாடி எல்லாமே இவங்க தான். ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ கேட்ட அத்தனையும் நான் தரேன். அவங்க முன்னாடி நீ நல்ல வீடு கட்டி நல்ல ஒரு உனக்கு நீ எதிர்பார்த்த அந்த லைஃப் உனக்கு கிடைக்கும். சில பேர் அப்ராட் வேலைக்கு, சில பேர் வந்து மணி எனர்ஜி வேணும், தொழில் முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க, சில பேர் நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும், எல்லாம் தரேன்றார். ஆனா சீக்கிரட்டா வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு விரோதி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். உங்களோட பாஸ்ட் லைஃப் பிரேக் ஆனதுக்கும் அவங்க தான் காரணம். அவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. இது இந்த பைல் 2 ரீடிங் மூலமா உங்களுக்கு கன்வே பண்றாங்க, யார் யாருக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எல்லாமே ஒருத்தருக்கே வர மாதிரி இருக்கு இந்த ரீடிங். ஒரு சிலருக்கு தனித்தனியா வருது. யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் ஏதாவது வேணும்னு நினைச்சீங்கன்னா
ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படலாம், சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாரு. முடிவு நீங்கள் தான் எடுக்கணும், ஸ்ட்ரிக்டாக எடுக்கணும். ஓகேவா? ரொம்ப எமோஷ்னல் லாக் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ உங்களோட சூழ்நிலை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு எதிர்காலம் இப்படி ஆகிடுமோ, இது நடக்குமா நடக்காதா, இது ஒரு ஏமாற்றம் ஆகிடுமா, ரொம்ப ஓவர் தாட் அது அதிகமாக இருக்குது. அதை மட்டும் கட் பண்ண சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் பார்க்குறதுலையே நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்க ஃபைல் 2 பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் சில பேர் இந்த ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும்னு நினச்சிட்ருக்கீங்க. டாக்டர்ஸ், நர்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல். அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களோட காலேஜ் லைஃப் அந்த மாதிரி, இல்லைன்னா உங்களோட ஒர்க் பிளேஸில் உங்களை விட்டு பிரிஞ்சு போன ஒரு அடிக்கடி என்ன சொல்கிறதுனா, எஸ் உங்களுக்கும் அவங்களுக்கும் அடிக்கடி வாய்க்கா வரப்பு தகராறு வந்திருக்கலாம். உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க திரும்ப ரீயூனியன் ஆகலாம். இல்லைன்னா ஒரு சிலர் நீங்கள் மீட் பண்ணியே இருக்க மாட்டீங்க. ரொம்ப நாளாக அவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டு அதோட கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருப்பீங்க. சடனாக வருவாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்க இப்போ வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்பயும் வந்து அந்த நபர் அப்படிதான் நமக்கு வந்து அவங்க அந்த மாதிரி நல்ல ஒரு நபர் கிடையாது, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு தான் வராங்கன்னு நினைக்க வேண்டாம். அவங்கள கன்சிடர் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கன்ஃபியூஷன் இருக்குது, ஓவர் தாட் இருக்குது, உங்களுக்கு சடனாக நடக்கும். இப்போ இந்த ஃபியூச்சர் பர்சன் பற்றி நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்து கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அபண்டன்ஸ் இருக்குப்பா. அவர் உங்களை ரொம்ப என்ன சொல்கிறது பாருங்கள், அடுத்தடுத்து கார்ட்ஸ் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு ஸ்டார் போல் நீங்கள் முன்ன போகிறீங்க. நீங்கள் எந்த சொசைட்டி முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும்னு நினச்சிங்களோ அவங்க முன்னாடி, அந்த குடும்ப உறுப்பினர்கள் முன்னாடி நீங்கள் ஃபைனான்ஷியலி வெரி பவர்ஃபுல் பர்சனாக மாற போகிறீங்க. அதே மாதிரி இதுக்கு மேலே என்னையா வேணும்? இது என்ன ரீடிங்? இந்த 4 கார்டை சொல்கிற விஷயம் பெரிய அதிர்ஷ்டம். உங்களோட காலச்சக்கரம் மாறுது. உங்களுக்கு யாரெல்லாம் உங்களை தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு இப்போ டேர்ன் ஆக போகுது. நீங்கள் ஸ்டார் போல் முன்ன போகிறீங்க. உங்களை அழுத்திட்டு இருந்தாங்கல்ல, நீங்கள் வளரக்கூடாது வாழக்கூடாது நினச்சவங்க முன்னாடி அவங்க முன்னாடி நீங்கள் அவ்வளோ சிறப்பாக வாழ போகிறீங்க. இதுக்கு மேலே என்ன மெசேஜ்ப்பா? சூப்பராக கொடுத்துருக்குறாருப்பா மெசேஜ் சார். அதாவது உனக்கு வந்து இப்போ அதிர்ஷ்ட காத்து நான் வீச வைக்கிறேன். உன்னை கஷ்டப்படுத்தினவங்க அவங்க கர்மாவை அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க. நீ வந்து ஹாப்பியாக இரு. நீ எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க. சில பேருக்கு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்குற தொல்லையில் உங்கள் எனர்ஜி போகுது, உங்களோட எனர்ஜியை வின் பண்ணுறீங்க. அது பண்ணாத சொல்கிற. இனி நீ சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, பாடு ஆடு, நடந்துட்ட மாதிரி நினச்சி அதுக்கு வந்து கிராட்டிடியூட் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க, இந்த ஹாப்பினஸை கொடுங்க, அதை ரீச் பண்ணிடுவீங்க. சில பேர் வந்து உங்கள் எனர்ஜியை ரொம்ப லாஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? உங்கள் எனர்ஜி லாஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி மின்னக்கூடிய ஆள். உங்கள் 7 சக்கராவை கொஞ்சம் நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு 7 சக்கரா இன்பேலன்ஸில் இருக்கலாம். ஓகே, எஸ். சில பேருக்கு உங்கள் லைஃப்பில் 2 டைப் ஆஃப் நபர் வருவாங்க. ஒருத்தர் வந்து மெச்சூரிட்டியாக இருப்பாங்க, ஒரு சிலர் மெச்சூரிட்டி இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக டிசைட் பண்ணணும், சரியா? அது ஒரு சிலருக்கு சொல்கிறார். ஒரு சிலருக்கு வந்து உங்கள் நபர் வந்து பார்க்குறதுக்கு மெச்சூரிட்டியாக இருப்பார், ஆனால் எங்கே இருக்கலாம், உங்களோட வயசில் சின்னவங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் காம்பினேஷனில் வராங்க. ஆனால் ஒரு சிலருக்கு 2 பேர் வர மாதிரி இருக்குது. 2 வரன் வரலாம். இதில் யார் வந்து உங்களுக்கு பெட்டர் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஏதாவது டவுட்னா கூட ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. நான் வந்து முடிக்கும் போது சில மெசேஜ்லாம் அது வருது, நானா சரின்னு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கொடுக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் இன்னும் வருது. ஓகே, சூப்பராக இருந்துச்சுப்பா. பைல் 2 மெசேஜ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஓகே, காட் பிளஸ் யூ. வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. திஸ் இஸ் சுமதி, ரேக்கி மாஸ்டர், டாரோட் ஆஸ்ட்ராலஜர், லைஃப் கோச்.